வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு திமிரோட போங்க போங்க, ஒற்றை விரலால் மாற்றத்திற்கான புரட்சியை எழுதுங்க. எந்த நாட்டில் மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற சமூகமாக பார்க்குது. இப்போ மருத்துவர்களே தேவைப்படாத ஒரு சமூகத்தை படைப்பது தான் ஆரோக்கியமான சமூகம். அதை நோக்கி தான் நம்மளுடைய கனவை தான் நம்ம செல்வோம். தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிற தரம் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய குறை, இங்கே இருக்கிற நிர்வாக குறை. காரணம், இப்போ ஒரு முதல்வரோ அமைச்சரோ, மாண்புமிக்க பெருமக்கள் ஐயா எம்ஜிஆர், ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா போன்றவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா இங்கே ஒன்று அப்பலோ இல்லை எம்ஜி ராமச்சந்திரோ காவேரிக்கு போகிறாங்க. இந்த அரசை நடத்துகிறவர்களே இவர்கள் தலைமையில் கீழே இயங்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் இவங்க போய் மருத்துவம் செய்து கொள்வது இல்லை. காரணம், தரம் இல்லை. அப்போ தரமில்லாத மருத்துவமனை யாருக்காக நடத்தப்படுது? மக்களுக்கு. அப்போ மக்களின் மீது என்ன அக்கறை இருக்குதுன்னு கேள்வி வருது. இந்த மருத்துவமனையின் தேவை என்ன? தரமான மருத்துவத்தை தனியார் முதலாளி தான் தர முடியும் என்றால் இந்த அரசு மருத்துவமனை யாருக்காக இயங்குது? அரசால் தர முடியாத ஒரு மருத்துவத்தை தனி ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் அரசு தோற்று விடுதா ஒரு முதலாளிகிட்ட, ஒற்றை முதலாளிகிட்ட? இது நமக்கு எழுகிற கேள்வி. அதனால் இங்கே நம்மளுடைய நிலைப்பாடு என்னென்னா, முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, நாட்டில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற முதல் அமைச்சர் இவர்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகளுக்கும் கிடைக்க செய்வது தான் முழுமையான ஜனநாயகம் என்று நாங்கள் பார்க்குறோம். ₹1 மருத்துவம் ₹1 கோடி மருத்துவரை நாட்டின் குடிகளுக்கு சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுப்போம், உலகத்தரத்துக்கு கொடுப்போம். ஒரு தாய்க்கு உடல்நிலைன்னா உன் வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய், உன் தந்தை தேசத்தின், இந்த நாட்டின் தேசத்தினுடைய தந்தை, அவங்களுக்கு என் பெற்றோருக்கு என்ன மருத்துவம் கொடுக்குமோ அப்படி தான் இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிக்கும் கிடைக்கும். அந்த தரத்துக்கு இந்த மருத்துவத்தை கொண்டு வருவோம். இன்றைக்கி இயற்கை மருத்துவம் என்பதை ஒழிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா மருத்துவம் மிக உயர்ந்த வர்த்தகமாக மாறிடுச்சு. இந்த மருத்துவம் என்பது மிக பெரிய சந்தை பொருளாக மாறிடுச்சு. உயிர் வியாபாரத்துக்கு வந்துடுச்சு. கண்கள், இதயம், சிறுநீரகம். அப்போ ஒரு நோயாளி வர்றான்னா சிறுநீரகத்தை எடுத்துறது, வறுமையின் பொருட்டு சிறுநீரகத்தை எடுத்து கொடுக்குறது, இப்படி உறுப்புகள் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மனிதனும் ஒரு விற்பனை பண்டமாக மாறிட்டாங்கிறதுக்கு ஒரு சான்று. ஒருத்தர் வந்தால் நல்ல கண்கள் நல்ல பார்வையில் இருக்குது, இப்போ 50 லட்சம், இதயம் நல்லா இயங்குது, இது ஒரு 2 கோடி போகும், சிறுநீரகம் நல்லா இயங்குது, ஃபங்க்ஷன் ஆகுது, இயங்குது, இது எப்படியும் ஒரு 50 லட்சம், 1 கோடி போகும். இப்படி உறுப்புகளே ஒரு பண்டமாக தான் பார்க்கப்படுற நிலைமைக்கு மருத்துவம் வந்துடுச்சு. அப்போ இந்த உயிருங்கிறது வியாபாரத்துக்கு வந்துடுச்சு. அதனால தான் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, என் மக்களுக்கு தேவை. அப்போ உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை சரியாக, சமமாக, தரமாக, இலவசமாக என் மக்களுக்கு கொடுப்பது அது அரசின் கடமைன்னு நினைக்கிறோம். அதை நாம் தமிழர் அரசு செய்யும். இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்த நாம் தமிழர் அரசு ஒரு சட்டம் இயற்றுது. முதலமைச்சரோ, அவர் குடும்பத்திலேயோ, அமைச்சர்களோ, நாடாளுமன்ற உறுப்பினரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, உயர் அதிகாரிகளோ எவருடைய குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அரசு மருத்துவமனையில் தான் சேர்ந்து மருத்துவம் செய்யணும். மீறினால் அவர்களுடைய ஊதியத்தை துண்டிக்கும் அரசு. நீ இதுக்கு இழப்பு கொடு, நீ அவமதிக்கிற அரசை, அவமதிக்கிறாய், அரச நிர்வாகத்தை அவமதிக்கிறாய் என்று கருதி அந்த அவமதிப்புக்கு தண்டனை விதிக்கும். ஒரு சம்பளம் எவ்வளவு? 1 லட்சமா? 50,000 துண்டிக்கும். சட்டத்தை மீறினா அது தண்டனைக்குரியதாக கருதி தண்டிக்கும். அப்போ தான் இதை சரி பண்ண முடியும். இப்போ கரூரில் கடகோடி கிராமத்தில் ஒரு ஏழை கிராமத்தில் என் ஆத்தாள் அப்பத்தாவுக்கு முடியலைனாலும் நாட்டின் பிரதம அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ, இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அதை ஏழை அப்பத்தாவுக்கும் தாய்க்கும் அப்பனுக்கும் கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் உண்மையான மக்களாட்சி. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம், கட்டணம் கிடையாது. இந்த அரசு மக்களுக்கான அரசு, மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு. பிற கட்சிகள் இலவச அறிவிப்புகளை அறிவித்து உங்களை ஏமாற்றி உங்கள் வாக்குகளை எளிதாக வாங்குகின்றன. ஆனால் சீமானோ உங்கள் வாக்குகளை பெறுவதற்கே இவ்வளவு உழைக்கிறார். நீங்கள் வாக்களித்து அவர் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்காக எவ்வளவு உழைப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நமது சின்னம் விவசாயி.